Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Class 11 Physics Unit 8 Heat and Thermodynamics lesson ல இருந்து previous year NEET questions on specific heat capacity ஓட solution தான் பார்க்க போறோம். இப்போ first நம்ம பார்க்கக்கூடிய question வந்து NEET 2020 ல கேட்டிருக்கக்கூடிய question. Question என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு solid copper spheres கொடுத்திருக்காங்க. ஒண்ணுத்தோட ரேடியை வந்து R1 இன்னொரு ஸ்பியரோட ரேடியை வந்து R2. R1 and R2 ரிலேஷன்ஷிப் கொடுத்திருக்காங்க. R1 is 1.5 times R2. That is R1 is greater than R2. Okay. That is instead of giving mass வந்து உங்களுக்கு இதோட வால்யூம் கொடுத்திருக்காங்க. So we can relate density and volume. Okay. இதை வந்து நம்ம மாஸோட ரிலேட் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ இந்த ஸ்பியரோட டெம்பரேச்சரை வந்து 1 கெல்வினுக்கு ரைஸ் பண்ணோம்னா the amount of heat energy required வந்து Q. அப்போ இந்த என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? Q ரிலேட் பண்ணிருக்காங்க, அதோடைய மாஸ் ரிலேட் பண்ணிருக்காங்க in terms of உங்களுக்கு வால்யூம் அண்ட் டென்சிட்டி அண்ட் இதோட டெம்பரேச்சர் டெல்டா டி. இந்த மூணுத்து ரிலேட் பண்ணக்கூடியது என்ன? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ டைரெக்டாக கொடுக்கலனாலும் நமக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட உங்களுக்கு டெஃபினிஷன் என்னன்னு தெரிஞ்சால் we can easily find the equation. Okay, அது ரொம்ப it is very simple. Okay, we can solve this. இப்போ இந்த required amount of heat energy என்ன அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, பண்ணலாமா? ஆர் இந்த ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் தே ஹவ் ஆஸ்க்ட் த ரேஷியோஸ். அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து R1 is equal to 1.5 times R2, டெல்டா டி வந்து 1 கெல்வின். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன? ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் Q is equal to mass, okay, multiplied by specific heat capacity multiplied by change in the temperature. இப்போ வந்து இங்க இடத்துல specific heat capacity of the copper, okay, and the two different solid spheres கொடுத்திருக்காங்க. அதனால M1 எடுத்துக்கலாம். இதோட எனர்ஜி வந்து Q1. டெல்டா T வந்து ரெண்டுத்துக்கும் சேம் தான். அடுத்தது செகண்ட் ஸ்பியருக்கு Q2 is equal to உங்களுக்கு M2 specific heat capacity of copper multiplied by delta T. ஏன்னா ரெண்டுமே 1 கெல்வினுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இதோட ரேஷியோஸ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ரேஷியோஸ் பார்க்கும்போது இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் R1 அண்ட் R2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ Q1 by Q2 is equal to M1 specific heat capacity of copper multiplied by delta T divided by M2 specific heat capacity of copper into delta T. ஓகே, ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் காப்பர் வந்து இதாகிடும். டெல்டா டி வந்து ரெண்டுத்துலேயுமே 1 கெல்வின். ஸோ அதுவும் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து M1 by M2 இருக்குது. ஸோ Q1 by Q2 is equal to M1 by M2. ஸோ இப்போ டென்சிட்டி மாஸ் வால்யூம் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். நமக்கு தேவை மாஸ். மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஸோ ஃபார் த மாஸ் M1 எப்படி எழுதலாம்? டென்சிட்டி ஆஃப் காப்பர், ஆனால் அது சேஞ்ச் ஆக போகிறதில்ல. வால்யூம் வந்து V1 டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் காப்பர் மல்டிப்ளைட் பை வால்யூம் V2. இதுலேயுமே டென்சிட்டி ஆஃப் காப்பர் வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து V1 பை V2 இருக்குது. வாட் இஸ் V1? இட் இஸ் 4/3 pi R1 cube divided by 4/3 times pi R2 cube. இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து R1 cube divided by R2 cube. Okay, so what is R1? first என்ன கொடுத்திருக்காங்க? it is 1.5 times உங்களுக்கு R1 the whole cube, sorry R2 வந்து the whole cube divided by R2 cube. so உங்களுக்கு இது எழுதும்போது is equal to 1.5 times the whole cube R2 cube divided by R2 cube. cancel out ஆயிடும். நம்ம fractionல எழுதிட்டோம்னா it is nothing but 3/2 divided by the whole cube. That is 3 cube by 2 cube, which is 9 3s are 27 divided by உங்களுக்கு 4 2s are 8, 27 by 8. So the ratios of the heat energy Q1 by Q2 is equal to 27 divided by 8. This is the answer. Mark பண்ணலாமா? So the answer for this question is first one 27 by 8. Okay, so the ratios of the heat energy Q1 by Q2, that is Q1 and Q2 வந்து is equal to 27 by 8. இப்போ next question பார்க்கலாம். next question பார்த்தீங்கன்னா NEET 1990ல கேட்டிருக்கக்கூடிய question. என்ன கேட்டிருக்காங்க? thermal heat capacity கேட்டிருக்காங்க. so that is நம்ம புக்கில் வந்து H அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். H என்னன்னு கேட்டிருக்காங்க. for the aluminum of mass வந்து
mass of aluminium வந்து it is given as 40 grams. And then specific heat capacity கொடுத்திருக்காங்க of aluminium அதுவும் கொடுத்திருக்காங்க which is 0.2 calories by gram by Kelvin அதான் கொடுத்திருக்காங்க. So we have to find the thermal capacity. கண்டுபிடிக்கலாமா? So கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன? Specific heat capacity of aluminium கொடுத்திருக்காங்க 0.2 calories gram power minus 1 Kelvin power minus 1. Mass of aluminium வந்து 40 grams கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Thermal capacity கண்டுபிடிக்கணும். So what is thermal capacity? State board bookல small s கொடுத்திருக்காங்க. நம்ம வேணா differentiate பண்ணுறதுக்காக h அப்படின்னு வச்சுக்கலாம் or small s வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா என்ன? தெர்மல் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா என்ன? ஹீட் எனர்ஜி Q required is உங்களுக்கு தெர்மல் கெப்பாசிட்டி நான் இந்த இடத்துல ஹெச்னு எடுத்துக்கிறேன் multiplied by delta T. Whereas in the case of specific heat capacity relation என்ன? Q is equal to mass multiplied by specific heat capacity change in the temperature delta T. இந்த இடத்துல heat energy required என்ன? For the specific heat capacity of aluminium, mass of aluminium. ரெண்டுத்தோட heat energyயும் நம்ம relate பண்ணலாம். ஸோ relate பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? Mass of aluminium multiplied by specific heat capacity of aluminium multiplied by change in temperature is equal to heat capacity H multiplied by change in the temperature. So நம்ம cancel out பண்றோம். So heat capacity H is equal to mass of aluminium multiplied by specific heat capacity of aluminium. Mass வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 40 grams கொடுத்திருக்காங்க multiplied by specific heat capacity வந்து 0.2. okay, which is equal to 8 வருது. இதோட யூனிட் என்ன? heat capacity ஓட யூனிட் என்ன? உங்களுக்கு grams by calories by Kelvin வரும். okay, so H is equal to 8 calories by Kelvin. okay, but உங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எல்லாமே joules by Kelvin கொடுத்திருக்காங்க. so we have to convert calories into joules. okay, 1 calorie is equal to 4.184 joules வரும். so 8 calorie is equal to, this is E, 8 calorie is equal to 8 into 4.184. okay, see இந்த இடத்துல 4 into 4.184 நம்ம multiply பண்ணினோம்னா we get the answer as 33.47 வருது. பட் உங்கள் புக்கில் வந்து கொடுத்துக்கூடிய, தட் இஸ் கொடுத்துக்கூடிய கொஸ்டினோட ஆப்ஷனில் வந்து 33.6 இருக்குது. தட் மீன்ஸ் இதை வந்து 4.184க்கு பதிலாக இஃப் தே ஹாவ் டேக்கன் அஸ் 4.2 நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33.6 joules by Kelvin. எப்போ உங்களுக்கு that is the value for calories to joules conversionல வந்து 4.2 joules எடுத்துட்டோம்னா இது வந்து 4.184 அப்படின்னு எடுத்துட்டோம்னா we get 33.47. அது round off பண்ணி 33.5. okay, so உங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். so the answer for this question is 33.6 joules by Kelvin. so this is the answer. okay, hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். thank you for watching this video. keep watching Shankar's Physics tutorials.